திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குன்னாங்கல் பாளையம் கிராம மக்கள் போதை ஊசிகள் மற்றும் மாத்திரைகளுடன் போலீசில் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் கூறுகையில், இப்பகுதி இளைஞர்கள் சிலர் மாலை மற்றும் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து கூட்டம் கூட்டமாக கூடி மது அருந்துகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் இளைஞர்களிடம் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய நபர்களை இளைஞர்கள் தாக்கி வருவது தொடர்கிறது. கோயில் மற்றும் அரசு பள்ளியை சுற்றி இதுபோன்ற சமூக விரோத செயல் நடக்கிறது. வீட்டுக்கு வந்து பெண்களை மிரட்டுகின்றனர். இளைஞர்கள் மது அருந்துவதோடு போதை ஊசிகள் மற்றும் மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். குடியிருப்பு பகுதியில் நடந்து வரும் இச்சம்பவம் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையும் ஏற்படுத்தி வருகிறது. இளைஞர்களிடம் உள்ள போதைப் பழக்கத்தை தடுக்க வேண்டும். யார் மூலம் இவர்களுக்கு போதைப் பொருட்கள் கிடைக்கிறது என்பதை கண்டறிந்து போலீசார் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சர்ச்சில் அவங்க எப்போவுமே பகல் நைட்டு எப்படின்னு இல்லைங்க, எல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் லேடிஸ் தான் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். நாங்கள் அந்த சைடில் எது ஒரு குப்பை கொண்டு போடுற கூட எங்களுக்கு வழி இல்லை, பயமாக இருக்குது. கேட் நாங்கள் தாள் போட்டு பூட்டி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். உள்ளுக்குள்ள பூட்டிட்டு வெளியிலேருந்து ஆம்பளைக்கு வந்தால் தான் நாங்கள் கேட்டை திறந்து நாங்கள் வெளியில் வர்றோம். அப்போ அந்த என்னென்ன செய்கிறாங்கன்னா நம்ம போய் கேட்கலான்னா ஒரு பெத்த தாய் மாதிரி அவங்க நினைக்கக்கூடிய இதில் அவங்க இல்லை. அவங்க தான சுய புத்தியில் அவங்க இல்லைங்க. அந்த என்னென்னவோ ஊசிகள்லாம் போடுறாங்க, மாத்திரைகள்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த சிரஞ்சுகள் எல்லாமே சர்ச்சு பக்கம் இருக்குது. அது பக்கத்தில் சிவன்மலையாண்டவர் நகர்னு சொல்லி இருக்குங்க. அந்த ஒட்டியே அதில் விநாயகர் கோயிலுக்கு, அந்த விநாயகர் கோயில் சுற்றியும் அப்படியே இருக்குது. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லையும் அதே வேலையை தான் பசங்க செய்கிறாங்க. இதே தான் அவங்களுக்கு வேலையே. நேற்று நைட்டும் கூட சரி 50 பசங்க அந்த கோயில் விசேஷத்துக்கு இங்கே தண்ணி போட்டு அப்படி பிரச்சனை கேட்க போனால் கேட்கறதுக்கு போனோம்னா அடிக்கிறதுக்கு வர்றாங்க.